எங்கள் வீட்டு ஆளுங்களுக்கு திடீர்னு உண்டை கொழுக்கட்டை சாப்பிடணும்னு ஆசை வந்துருச்சு. கேட்டதுனால என்ன பண்ணியிருந்தேன், கடலப்பருப்பை நல்லா வேக வச்சு அதை கொரன்னு போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டு 2 ஏலக்காய் போட்டு வெல்லம் பாவு காய்ச்சிட்டு அதில் தேங்காய் பூ போட்டு வதக்கிட்டு கூடவே அரைச்சி வச்சு இந்த கடலப்பருப்பையும் போட்டு நல்லா வதக்கி திக்காக்கி எடுத்துக்கிட்டேன். நான் இதை பார்த்திங்கன்னா சிகப்பரிசி மாவில் தான் செஞ்சுருந்தேன். வீட்டிலே அரைச்சி வச்சுருப்பேன் எப்பவுமே. இந்த மாவு நல்லா செம சாஃப்டாக இருக்கும். உப்பு போட்டு சுட தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். பிசைஞ்சு எடுத்துகிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டேன். ஊறினதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன பால்ஸாக வந்து இந்த கடலப்பருப்பை வந்து உருட்டி எடுத்துக்கிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா கையில் நெய் தடவி உருட்டி இருந்தேன். அது வரவே இல்லை, ரொம்ப சாஃப்டாக இருந்ததுனால மாவு கையிலே ஒட்டிக்கிட்டே இருந்ததுனால நெய் தடவி இதை மாதிரி பண்ணியிருந்தேன். நல்லா சாஃப்டாக வந்து இருந்தது. கொழுக்கட்டையுமே நல்லா சாஃப்டாக தான் இருந்தது. நல்லா சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்துக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துருந்தேன். எங்கள் வீட்டு ஆளுங்க திடீர்னு அது யாராவது எதாவது பார்த்துட்டாங்கன்னா வந்து இதை செஞ்சு கொடுங்கன்னு கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. கூட பாப்பா தான் ஹெல்ப் பண்ணாங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுக்கவே முடியல. எடுக்கிறப்பே நல்லா டப்புன்னு உடைய ஆரம்பிச்சிருச்சு. வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.